இம்புட்டு நேரம் நல்லா தானப்பா இருந்தா இப்ப என்ன திடீர்னு வாந்தி வருது? அந்த நாய்க்கு என்ன எப்ப என்ன கேடு வரும்னு யாருக்கு தெரியுது? ஏதாவது ஒண்ணு வருது உடனே கிளம்பி போயிடுறா. என்ன ஒண்ணு சொல்றிய? நெடுவாளி, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குடும்பத்துல என்னம்மா நடக்குது? மாடனுக்கு என்ன பிரச்சனை? என் மருமகளை யாரு கொடுமைப்படுத்துறா? அவ யாருக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா? எல்லாத்தையும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருமா. என்னத்தான் உளறிய? யாருக்கு என்ன பிரச்சனை? நீனும் மாடனும் பேசுறத நான் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லிடு. அப்பத்தே நான் உன் பரண்டுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும். தயவு செஞ்சு சொல்லிருமா, நல்லா இருப்ப. தயவு செஞ்சு சொல்லிடு. சொல்றேன் குப்பமாத்தா, நீங்க நினைக்கிறது மாதிரி உங்க பையன் அவ்வளவுக்கா நல்லவர் கிடையாது. மாடனை நெத்தமும் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்துற ஒரு அரக்க. என்னம்மா நெடுவழி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை குப்பமாத்தா. உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்ன தள்ளி கட்ட போறேன்? மாடன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். மற்றபடி உங்க பையனை குறை சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு என்ன இதனால கிடைக்க போகுது சொல்லுங்க? என் பிள்ளைய நான் அப்படியெல்லாம் வளர்க்கலையம்மா, நல்லபடியாத்தானே வளர்த்தேன். அவன் இப்ப ஏற்பட்ட ஆளா இருப்பான்னு எனக்கு தெரியாம போயிருச்சே. உங்க பிள்ளைன்னு மட்டும் இல்ல குப்பமாத்தா, ஊர் உலகத்துல நிறைய பேர் இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்ன பேசுறது மாதிரி, வீட்டுக்குள்ள ஒன்ன நடந்துக்கிட்டு வெளியில வேற மாதிரி நடிச்சுக்கிட்டு நிறைய ஆம்பளையே இதே மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க எல்லாராலையும் முடியாது. நீங்க நினைச்சா மாடன் வாழ்க்கைய கண்டிப்பா காப்பாத்தலாம். அவள் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டுட்டு வரலாம். நீ என்னென்னமோ சொல்றியம்மா நெடுவழி. நீ சொல்றது எதுவுமே என் மண்டையில ஏற மாட்டேங்குதே. என் புள்ள அப்படியெல்லாம் இருக்க மாட்டேங்கிறது மட்டும்தான் என் மனசுக்கு தோணுது. நீங்க நினைக்கிறதுலயும் தப்பு இல்ல குப்பமாத்தா. இத்தனை வருஷமா உங்க புள்ளையும் உங்களுக்கு ஏத்தது மாதிரி தானே நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ராமனை போல புள்ள வளர்த்துருக்கமேனு எங்க வீட்டு டவுசர் மாறு தட்டிக்கிட்டு தெரிகிறாரு. இந்த ஊர்லயே நம்மளை போல மாமியா யாருமே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மருமக வச்சிருக்கிறதுலையும் மாமியாலாம் நடந்துக்கிறதுலையும் நம்மளை பார்த்து 4 பேர் கத்துக்கறணுமேனு நான் நினைச்சு கௌரவப்பட்டுக்கிட்டு இருக்கையில என் குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்துகிட்டு இருக்கிறத நினைச்சா என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குமா. இது எல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு தோணுது. உண்மையா இருக்கக்கூடாதுன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க எதுவுமே பண்ண முடியாது குப்பமாத்தா. நெடுவழி, இத்தனை வருஷமா மாடனு எங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. இப்ப கொஞ்ச நாளா அவளுக்கு கொடுமைகள் அதிகரிக்கவும் நானாவே அவ முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சதுதான். மத்தபடி என்கிட்ட சொல்லணும்னு கூட அவன் நினைச்சதில்ல. அதே மாதிரிதான் உங்களையும் அவன் நினைக்கிறா. நம்மளாலேயோ நம்ம புருஷனாலேயோ நம்ம மாமியார் மாமனாரோட சந்தோஷம் கெட்டக்கூடாது, வயசானவங்க நிம்மதி கெடுத்துடக்கூடாதுன்னு தான் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கா மாடனு. அவ வாழ்க்கைக்கு ஒரு விடிவெள்ளியா இருக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் உங்க பிள்ளைய நீங்க நம்பிக்கிட்டு இருந்தா உங்க இஷ்டம். நீ சொல்றது உண்மையா இருந்தா அவ என்கிட்ட சொல்ல வேணாம், உங்ககிட்ட சொல்ல வேணாம். பெத்த தாய் தகப்பன்ட்ட சொல்லி இருக்கலாம்ல, அவங்கள்ட்ட ஏன் சொல்லாம இருந்திருக்கா? அவ குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேட்கறது எப்படி குப்பமாத்தா? அவளோட பிறந்தது 3 பொம்பளை புள்ள. அந்த 3 பிள்ளையில கரை சேர்க்கணும்னா அவங்க படுற பாடு என்ன பாடுபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் ஒரு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய எப்படி கரை சேர்ப்போம்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல எப்படி ஒரு பிரச்சனைன்னு வாளா வெட்டியா போய் வீட்டுல உட்காந்துட்டா தன் தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிரும், அவளோட கல்யாணம் தடைப்பட்டு போகுமேன்னு அவ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாம இருந்திருக்கா. சொல்லிட்டு போய் உட்கார்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவளால வந்தத மாதிரி ஆயிரும்ல. அதுக்காகத்தான் அந்த நாயை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சொல்லாம இருந்திருக்கு. என் குடும்பத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? என் புள்ள இப்படி எல்லாம் நடந்துக்கிறானா? கடவுளே கடவுளே. குப்பமாத்தா, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுங்கிறதுனால மட்டும்தான் அவர் 4 செவத்துக்குள்ள அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வெளியில உங்களை பார்த்த உடனே நடிச்சு நல்ல பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சா இதை ரொம்ப சர்வ சாதாரணமா எல்லா இடத்துலயும் நடந்துக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மாடனோட கொடுமை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி கண்காணிக்கணுமோ அப்படி கண்காணிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீன்னு நம்பித்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். ஐயா கிட்ட கூட இதை சொல்லணுமா சொல்லக்கூடாது நீங்க யோசிச்சுக்கிறீங்க. ரசம் கொண்டு வர சொல்லி எம்பிட்டு நேரம் ஆச்சு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த வந்துட்டு கிழவி ஆத்தா கிளம்புறோம்னு சொன்னாங்க, அதான் சாப்பிட்டுட்டு போக சொன்னேன். கிளம்புறல சாப்பிட்டது மாதிரி தெரியல,
அடி குப்பம்மா சாப்பிட்டுட்டு போ. அந்த வீட்ல ஒரு வேலை இருக்கு, வந்து சாப்பிட்டுக்கிறேன் இளமையில. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, வந்து 2 வாய் சாப்பிட்டுட்டு போ. எங்க உன் மருமக கறி சாப்பிட்டுட்டாலா இல்லையா? அவ வீட்டுல வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா கிளவி. நான் ஆத்தா கிட்ட பார்சல் கட்டி கொடுத்து விடுறேன். ஏண்டி அப்புறம் நம்ம ஆளுக்கு பூரா சாப்பிடாம வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா அப்புறம் யாரு தாண்டி சாப்பிடுறது? என்ன 2 பேர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய? வந்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ. உன் மருமகளை போய் வர சொல்லு. சொல்றேன் இளமையில. இந்த மாங்காய் பச்சடியை 2வது வரிசையில 3வது ஆளு கேட்டாரு. சாம்பார் பின்னாடி யாரா கத்திக்கிட்டு இருந்தாக அவளுக்கு கொண்டு போய் கொடு, நான் போய் குப்பை மாவை சாப்பிட வச்சுட்டு வரேன். அலமேலு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்து கண்டிப்பா சாப்பிட்றேன்டி, நீங்க வேலையை பாருங்க. என்னடி இவளுக்கு எப்படி பண்றாளுக? சரி, அதான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நம்ம கேரியர்ல போட்டு கொடுத்து விட்டுறலாம். சரி, அப்ப பார்த்து எடுத்து வச்சு கொடுத்து விடு. இந்த வாளியை கொண்டு ஊத்து, நான் போய் ரசம் அள்ளிட்டு வரேன். அம்மாத்தா, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க போய் வீட்டுல யார்கிட்டயும் காட்டிக்கிற வேணாம், இல்லைன்னா மாடன் என்னைய கொன்றுவா. நான் சொல்ல மாட்டேன் நெடுவாளி, நீ பயப்படாத. சரி குப்பமாத்தா, எனக்கு வேலை இருக்கு, நீங்க பாருங்க, நான் சாப்பாடு கொடுத்து விடுறேன். இருக்கட்டும்மா நெடுவாளி, நீ சொன்ன செய்தியை கேட்டே மனசு வகுறு நிறைஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பஞ்ச பாண்டவர்கள் பகையை வென்று கோடி நட்டதும் பெண்ணானே, நம்ம இந்திரன் சந்திரன் 2 பயல்களும் கெட்டதும் பெண்ணானே. 2ல எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷா இருக்கே. 2 டைமண்ட் நெக்லஸ்மே எடுக்கிறீங்களா மேம்? ஐயோ இல்ல சிஸ்டர், ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். 2மே நல்லா இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம 2மே எடுத்துக்கோங்க மேம். ஐயோ அவ்வளோ பட்ஜெட் எல்லாம் இல்ல, கோல்டனா கூட எடுத்துக்கலாம். டைமண்ட்ங்கிறப்ப 1க்கு தான் ஓகே, 2லாம் எடுத்த கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மேம், 2மே நல்ல டிசைன் தான், நியூ கலெக்ஷன்ஸும் கூட. 2மே எடுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. இதுல 2ல எது ரொம்ப நல்லா இருக்கு? அந்த ஒயிட் பெண்டன்ட் மாதிரி இருக்கிறது கூட எல்லாருமே யூஸ் பண்றாங்க மேம். இந்த மாடல் இப்ப நியூவா வந்தது, செயினா இருக்கும், பார்க்க நல்ல எலிகண்டா லுக்கா இருக்கும் மேம். எனக்கும் அதான் பிடிச்சிருந்தது, அதான் டவுட்ல கேட்டேன். இட்ஸ் ஓகே, இது வேண்டாம், இதையே ஓகே பண்ணிருங்க. ஓகே மேம், வியர் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு. ஓகே மேம், ஃபைனலா இதையே பில் போட்டுலாங்களா? போட்டுருங்க. கேஷா கார்டா மேம்? கார்டு தான், கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டா? ஆமா கிரெடிட் கார்டு தான். ஓகே மேம். இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு அதை எடுங்க இதை எடுங்க 2யும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, கிரெடிட் கார்டு போட போறேன்னு சொல்லவும் முகமே மாறுது. சேல்ஸ் உமனுக்கே இவ்வளவு இருக்கா? அப்ப நம்ம புருஷனுக்கு இருக்காதா என்ன? யாருக்கோ என்னவோ இருந்துட்டு போகுது. கிரெடிட் கார்டு லோன் என்ன அவளுங்களை வந்து அடைக்க போறாங்க? எப்படியா இருந்தாலும் அந்த பணத்தை நம்ம தானே அடைக்க போறோம். என்ன முன்கூட்டியே கொஞ்சம் கடன், அவ்வளவுதான். இந்த கடன் என்ன வெளியிலயா தெரிய போகுது? நமக்கு கெத்து தான் முக்கியம். ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே. நான் அந்த பக்கமா போய் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே லைலா, நீ போய் பாரு. சரிடி குஞ்சாயி, சீக்கிரம் வா. வரேன், நீ போ. சுஷ்மா, என்ன இதெல்லாம்? போற இடத்துக்கெல்லாம் அந்த லைலாவை எதுக்கு கூட்டிக்கிட்டே வர? டார்லிங், அப்படிலாம் சொல்லாதீங்க டார்லிங், அவ என்னோட ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு லிமிட் இல்லையா? எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வர முடியுமா? இதெல்லாம் காஸ்ட்லியான டைமண்ட் இருக்கிற கடை, இங்க கூட்டிட்டு வந்து. அவ டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் போனது இல்லைன்னு சொன்னா, அதனால தான் பார்க்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே டார்லிங், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். இதுக்கு மேல நீ கரெக்டா இருந்துக்கோ. டோன்ட் வரி டார்லிங், நான் பாத்துக்கறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. சரி, நீ போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இரு, நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரேன். ஓகே டார்லிங், யூ கேரி ஆன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? யார் இவன் நம்ம டார்லிங் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா? நீங்க என்ன சார் மறந்துட்டீங்க? உங்க ஃப்ரெண்டு வெங்கட் சாரோட கம்பெனில நான் சீஃப் டிஎல்லா ஒர்க் பண்ணேனே. உங்களுக்கு கூட லாஸ்ட் இயர் 2 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன், நல்ல சக்சஸ், நல்ல லாபம்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? சௌமியா சார். ஓ, வெங்கட் கம்பெனி சௌமியா. சாரி, டக்குன்னு பார்க்கவும் எனக்கு ஞாபகம் இல்ல. இட்ஸ் ஓகே சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டார்லிங், யார் இது? இவங்க நம்ம வெங்கட்டோட கம்பெனில சீஃப் டிஎல்ல ஒர்க் பண்ணாங்க. நமக்கு கூட லாஸ்ட் இயர் 2 ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்து நல்ல லாபம். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல சௌமியா. ஓ, லாஸ்ட் இயர் அந்த 50 lakh ப்ராஃபிட். ஆமா, அதே கம்பெனி தான். அதுல டிஎல்ல இவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. பேரு சௌமியா. ஹலோ மேம், நீங்க? சௌமியா, she is my wife. வைஃப்ன்றாரு, வயசு கம்மியா தெரியுது. இவரோட பிள்ளைங்களே கல்யாண வயசுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்னவா இருக்கும்? சரி, எதுவாவோ இருந்துட்டு போகுது. பணக்கார வீடு, அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தானே. ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? நான் வெங்கட் சார் கம்பெனில இருந்து விலகிட்டேன். புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம், அதுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் டைமண்ட் வாங்க வந்தேன் சார். வாவ், வெரி குட், வெல் டன். இப்படிதான் லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும். சூப்பர். எந்த இடத்துல, எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பட்ஜெட்? இங்கதான் சார், நம்ம அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல 1C வந்துருச்சுங்க சார். டார்லிங், 1 கோடி இருந்தா ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சிடலாமா?
சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க டார்லிங், அதனாலதான் 1 கோடியில முடிஞ்சிருக்கு. என்னது 1 கோடி சிம்பிளா? குஞ்சாயி, ஓ வர லைலா. லைலா, சௌமியாக்கா, உனக்கு அவங்கள தெரியுமா? குஞ்சாயி, இவங்க யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? லைலா மேடம் உனக்கு தெரியுமா? ஓ உங்களுக்கு தான்க்கா மேடம், எனக்கு என் ஃப்ரெண்டு குஞ்சாயி. லைலா, சாரி குஷ்பு. உங்களுக்கு லைலாவை தெரியுமா? நல்லா தெரியுமே, நாங்க 2 பேரும் ரிலேட்டிவ் தான். என்னடி சொல்ற? இவங்க எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு அவங்கள ஞாபகம் இல்லையா? இவங்க வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி அன்னைக்கிளி இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் பொண்டாட்டி. அன்னைக்கிளி நாத்தனாரு. டார்லிங், யார் அன்னைக்கிளி? லைலா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல டார்லிங், லைலாவுக்கு ரிலேட்டிவ்னா எனக்கும் ஒரு வகையில ரிலேட்டிவா தானே இருப்பாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தா. ஓ, அப்ப எல்லாரும் ஒரு குடும்பமா? ஆமா சார், அவன் அண்ணன் பொண்டாட்டி தான் எனக்கு பிடிக்காது, ஆனா லைலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. சும்மா பொய் சொல்லாதீங்க சௌமியாக்கா. ஏதோ புதுசா ஷோரூம் எல்லாம் ஆரம்பிக்க போறீங்களா? உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்காம போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன கூட பிறக்காத தங்கச்சி? சும்மா எல்லாம் பார்க்கும்போது பேச்சுதான். ஐயோ லைலா, உனக்கு கொடுக்க கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு அம்மா கிட்ட எல்லாம் போனேன், நீ வீட்டில் இல்லை வெளியில் வந்துட்டேங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்னை கண்டுபிடிக்க முடியல, ஃபோனும் உனக்கு ரீச் ஆகலை, அதனால தான் நான் இன்விடேஷன் கொடுக்கல. நீ கண்டிப்பாக ஷோரூம் ஓப்பனிங்க்கு வந்தே ஆகணும். பரவாயில்லையே, அப்போ என்னை தேடி வந்தீங்களா? அந்த அன்னைக்கிளிக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு உனக்கு கொடுக்காம இருப்பேனா? நான் வீட்டுக்கு வந்தேன் லைலா, அம்மா தான் உன் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்ததுனால நீ எங்கே இருக்க என்னங்கிற டீட்டெயிலாக பெருசாக கேட்க முடியல. மற்றபடி நீ கோச்சிக்காத, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் இன்விடேஷன் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும், பரவாயில்ல சௌமியாக்கா, இதுக்காண்டி இதுக்கு வீட்டுக்கு போய்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போகல லைலா, ஹேண்ட்பேக்கில் கார்டு இருக்கு, இதை எடுத்துட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். இவதான் அன்னைக்கிளி நாச்சனாரா? அன்னைக்கிளிய பிடி கொடுக்காம பேசுறா? ஒருவேளை இவளுக்கும் அன்னைக்கிளிக்கும் பெருசா ஒன்றும் ஆகாதோ? ஆமாடி குஞ்சாயி, மனசெலவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருக்கும் பிடிச்சிக்கிறாது. ஆனா அந்த அன்னைக்கிளி அண்ணனுக்காக அவ குடும்பத்தை விட்டு கொடுக்காம கொண்டு போவா, பெரிய பழைய கில்லாடி தான். ஆனா சௌமியாக்கா அப்படி கிடையாது, எப்போதுமே அவளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. என்னையதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடமும் நீங்களும் கண்டிப்பா நம்ம ஷாப் ஓப்பனிங்க்கு வந்தே ஆகணும் சார். ஷியோர் மேம், கண்டிப்பா வரோம். மேடம் நீங்களும் தான், சார் கூட கண்டிப்பா நீங்க ஷாப் ஓப்பனிங்க்கு வந்தே ஆகணும். நான் உங்களை ரொம்ப பர்சனலா இன்வைட் பண்றேன். ஓகே ஷியோர், கண்டிப்பா வரேன் நானு. லைலா, வீட்டுக்கு வந்து உன்னை தேடி பத்திரிக்கை கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும். நான் உன்னை ரொம்ப எதிர்பார்ப்பேன், ஓகேவா? உங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா சௌமியாக்கா, நீ எவ்வளவு தூரம் சொல்லி நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா வந்துடுறோம். சரி லைலா, கொஞ்சம் ஜுவல் எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன், இன்னும் பில் பே பண்ணல. அப்ப நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து கிளம்புங்க. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண, உங்ககிட்ட நிறைய பேசணும். சரிங்க சௌமியாக்கா, நான் பண்றேன். ஓகே மேம், ஓகே சார், நான் அப்ப கிளம்புறேன். ஓகே பாய். வாங்க மேடம். ஆசே சனா லொட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல. வாங்க வைத்தியரையா, உள்ள வாங்க. என்ன செய்து பங்கசா? அம்மா வைத்தியரையா வந்திருக்காரு, சத்த எந்திரிங்க. அம்மா பங்கசா, என்னம்மா நல்லா தூக்கம் வருதா? அரே, தூங்குனாலே பாதி நோயத்து போகும்னு சொல்லுவாங்க, நல்லா தூக்கம் வருதா என்ன பங்கசா? எங்க தூக்கம் வருது? அப்பப்ப செத்த இப்படி கண் அசந்தாலும் தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது, கை காலெல்லாம் ஓஞ்சு வருது. பாம்பு வெள்ளி கடிச்சாத்தே நம்ம பயப்படன, நட்டுவாக்களி தானே, விஷம் ஒன்றும் பெருசா ஏறல. 3 நாளும் முறையா மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? பத்திய சாப்பாடு தானே போயிருக்கு. அதெல்லாம் முறையா கொடுத்துட்டேங்கய்யா. நல்லது பாச்சு பரமணி. பங்கசா, இங்க கைய கொடு. நைட்டு பூரா தூங்குறதே இல்லை வைத்தியரையா, அனத்திக்கிட்டு தூங்காமலே இருக்காங்க. பகல்ல தான் இப்படி செத்த கண்ணாசர்றாங்க. நாடிய புடிச்சு பாக்குறதுல ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. சுகர் இருக்காக்க? ஆமா, அது இருக்கு, 10-15 வருஷமா. இன்னைக்கு நேத்தா வந்துச்சு, பெரிய ஆஸ்பத்திரியில தான் மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறேன். என்னதான் சுகருக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பாட்டுல நம்ம நாட்டு மருந்துகளையும் சேர்த்துக்கறணுமா இல்லையா? அப்பத்தானே முழுசா குணமாகும். இல்லைன்னா சாகுற வரைக்கும் சுகருக்கு மாத்திரை தின்னுக்கிட்டே சாக வேண்டியதே. அப்புறம் கிட்னியை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், ஒன்னொன்னா பாதிச்சுக்கிட்டு போய் சேர வேண்டியது, புள்ளையில கடந்து பாடாப்படுத்த வேண்டியதா? கை மருத்துவத்துக்கெல்லாம் சுகர் எங்க கட்டுப்படுது? எந்த ஒரு வந்து வரும்ல இருக்கு. இந்த மாத்திரையை வாங்கி டப்பாவா வச்சுக்கிட்டு முழுங்கினா தானே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் என்னத்தையும் சாப்பிட்டு பார்க்க முடியுது. சுகர் வந்துருச்சுன்னா அப்புறம் முறையா சாப்பிட்டுக்கிறேன்னு. காலையில வெந்தய பொடியை முணுக்கி வச்சுக்கிட்டு வெறும் வகுத்துல முழுங்கலாம். நைட்டு ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம்னு அதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கிட்டு அதை ஒரு டப்பால போட்டு முணுக்கி வச்சுக்கிட்டு ராத்திரி சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூனை போட்டு முழுங்கலாம். இப்படி என்னத்தையாவது ஒன்றும் பண்ணிக்கிற வேண்டியதானே. கமலை காட்டை சுற்றி தான் வெறும் பச்சளை மருந்தா கிடைக்க, அப்படி ஏதாவது ஒன்றும் பண்ணனு. அதுக்கெல்லாம் எங்க வைத்தியரே கேக்குது?
முறையா ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா தொயந்து சாப்பிட்டு பார்க்கணும். 4 நாளைக்கு திண்டு பார்க்கறது, 4ஆம் நாளைக்கு கேசரி அள்ளி திண்டுபிட்டு எனக்கு சுகர் கூடு போயிருச்சுன்னா அப்புறம் கூடாம என்ன செய்யும்? பச்சளை மருந்துக்கு கவனிப்பு கம்மியா இருந்தாலும் வேலை நல்லா செய்யும்ல. காலையிலலாம் முன்னாடி அன்னைக்கிளி வீட்டில் இருக்கையில் வெந்தய பொடியை முனிக்கி வெறு வயிற்றுல கொடுக்கறது, ஆவாரம் பூவை கசாயம் போட்டு கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மருமகளையும் கொஞ்சமாவது வச்சு பார்க்கணுமா இல்லையா? வரட்டி விட்டாக, இப்போ கிடக்குறாங்க. உன் பொண்டாட்டி 4 நாள் சோறு ஆச்சு கொடுத்துட்டான்னு அவ பண்ணினதெல்லாம் சொல்லி காட்டுறீராக்க. சோறு ஓட்டதை பெத்த புள்ள சொல்லி காட்டணுமேங்கிறதுக்காக நான் சொல்லி காட்டலமா. அவ பண்ணலைங்கிறத மட்டும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இல்லைன்னு அவ எல்லா பக்குவாடும் பண்ணிக்கிட்டு தானே இருந்தா. 150 180க்கு மேல சுகர் ஏற விட்டுருக்காளா இது வரைக்கும்? ஆமா, செஞ்சாக பாத்தியில வைத்தீரையா எப்படி பேசுறாங்க பாத்தியில்ல. இப்ப டெஸ்ட் எடுத்தாலும் சுகர் 400 500ன்னு இருக்கும். அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம சொல்லி காட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? சொன்னாலும் தான் புத்தி வர மாட்டேங்குதே. மகளை கூட்டி கொண்டு வந்து நடுமனைக்குள்ள வச்சுக்கிட்டு பக்குவாடு பார்த்தாங்க. மகன் இந்த டாட்டா காமிச்சிட்டு அவ வேலையை பார்த்துட்டு அவ போயிட்டா. இதே அன்னைக்கிலேயே அனுசரிச்சு பார்த்திருந்தா அவ இந்த நிலைமைக்கு விட்டுருப்பாளா? வைத்தீரையா, யாரும் ஒன்னும் தானா பார்க்கல, என்கிட்ட கிடந்ததுக்காக பார்த்தாங்க. இல்லைன்னா பார்த்துருப்பாங்களாக்க. இந்த வாய் இருக்கு பாருங்க, வாய். இந்த வாய் இல்லைன்னா உங்களெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. போங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தும் புண்ணியம் இல்லை, பார்க்காமலும் புண்ணியம் இல்லை. விட்டுட்டு போனால அவளை மாதிரி விட்டுட்டு போயிருக்கேன்னு ஏதோ பெத்த கடமைக்காண்டி நம்ம வந்து பார்க்கணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் தானே நீங்கள் இந்த போட்டு பார்க்குறியே. சரி விடுங்கப்பா, விடுங்கப்பா. குடும்பம்னா 4 பின்ன நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படியாத்தானே இருக்கு. யார் வீட்டில் தான் மாமியா மருமக சண்டை இல்லை? எல்லார் வீட்லேயும் நாரத்தான் செய்யுது. என்ன பாதி பேர் வீட்டில் வெளியே தெரியலை, உங்கள் வீடுகளில் வெளியே தெரியுது. அப்படித்தான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லா குத்தலும் குடைச்சலும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இருந்தாலும் இப்படி இல்லையில. ஆமா, நான் தானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனே, போடின்னு. ஏன் அப்புறம் தள்ளலையா? பின்ன கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாத்தானே அனுப்பி விட்டியே. அவ இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அதை சொல்லுங்க முதல்ல. அடடா, இருடா செத்த, ஒரே தத்தன் தாளிக்கிறேன் அப்படியே. அவ ஆத்தால பாக்குறது மாதிரி தானே என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா. அவ ஆத்தா வந்து 10 நாள் இருந்தாலும் அவளுக்கு பக்குவம் பண்ற விதம் என்ன, அவளுக்கு பக்குவாடு பண்ற விதம் என்ன, எனக்கு அப்படித்தானே அவ கவனிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த ஆவாரம் பூவை கொதிக்க வச்சு கொடுத்ததுல பொண்டாட்டிய தாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பத்தேன். பங்கசம், என்னடா வைத்தியம் இப்படி சொல்றானே, வந்த வேலையை பார்த்துட்டு போகாம இவனுக்கு இதெல்லாம் தேவையான்னு நீ நினைச்சாலும் பரவாயில்ல, மனசு கேட்கல. அதனால சொல்றேன். நான் இந்த 3 ஆம்பளை பிள்ளையோ 2 பொம்பளை பிள்ளையும் பெற்றேன். இது வரைக்கும் நான் பெற்ற ஆம்பளை பிள்ளை என்ன ஏதுன்னு வந்து என்னை எட்டி பார்த்ததில்லை. பொண்டாட்டி மாருக வந்தடியோட நானும் 3 வீட்டை கட்டி வச்சிருந்தேன். அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு போய்கிட்டேன். என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துனா. மகராசி 2 மாதத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா. 2 மாசமா நானும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கஞ்சிக்கு அலமோதுறேன். என்னத்தையோ என் கையில் தெம்பு இருக்க கண்டு நான் உழைச்சி குடிச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் இல்லாத நாளும் ஏன் கேட்குற? நான் படாத பாடும் இல்லை. என் பிள்ளைய இந்த 2 மாத்தையில் ஒரு தடவை கூட வந்து எட்டி பார்த்து என்னப்பா செய்கிற, ஏதுப்பா செய்கிற, செலவுக்கு என்ன பண்ணுறேன்னு 100 ரூபா காசு கொடுத்துருப்பாங்களே. அப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் உமையன் எம்புட்டோ தேவலையே பங்கசான். அதெல்லாம் எப்படி சொன்னாலும் புரியாது வைத்தீரையா. என்னத்தையோ என்னால் முடிஞ்சதை நான் பார்த்து விட்டுட்டு போகிறேன். அப்படித்தான் செய்ய முடியும். நானும் என் புள்ள ஊட்டியில் போய் பார்த்து 3 நாள் ஆச்சு. இங்கனக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு எட்டி போய் பார்த்துட்டா இங்கனக்குள்ளே கிடக்கிறவங்கள பார்க்க முடியாமல் போயிருமேன்னு அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன். இப்போ ஒன்றும் பரவாயில்லையில, பிரச்சனை இல்லையில. ஒரு பிரச்சனையும் இல்லைடா சுப்பிரமணி. மருந்து குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டி இருங்க. இனி நார்மலாக எப்போதும் போல் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கறலாம். பத்திய சாப்பாடு தேவையில்லை. என்ன ஒன்று, உப்பு உரப்ப வயசான பிறகு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்க. சுகர் பிரஷர் இருக்கு பத்தியா, அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்க. இனிப்பெல்லாம் அளவோடு எடுத்துக்க. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இந்த கசாயத்தை கொதிக்க வச்சு குடிச்சுக்க. அப்படித்தேன், வேற என்னத்த சொல்ல. நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் 10-20 வருஷத்துக்கு கல் குறைந்த மாதிரி கிடக்கலாம். ஆமாம், இருக்கிற வருஷத்துலையே பார்க்கணும் அது இல்லை. இன்னும் 10-20 வருஷத்துக்கு நான் கடந்து என்னத்தை அள்ளி கட்ட போகிறேன், யாரை தூக்கி கொடுக்க போகிறேன்? அது சரிப்பா சுப்பிரமணி. அப்போ நான் போயிட்டு வரவா? அம்மா பார்த்துக்க. என் பிள்ளைய என்னை விட்டது மாதிரி நீனு உங்கள் அம்மாவை விட்டுறாத. வயசான காலத்தில் வாய் இருக்க முடியாமல் என்னத்தையோ பேசுது. அது மனசில் என்ன இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ. ஆனால் பெத்த உள்ள நம்ம விட்டுறக்கூடாதியா. இந்த அளவுக்கு நம்ம ஆளாகி நிற்கிறதுக்கு காரணம் தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம வந்துட போகிறது இல்லையில. வயசானவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்கன்னு கண்டும் காணாமல் ஒதுங்கிக்க. ஆனால் தாயை விட்டுறக்கூடாதுப்பு. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் வைத்தியரையா. அப்போ மருந்து எதுவும் ஒன்றும் கொடுக்க வேணாம், கொடுத்த வரைக்கும் போதும். அதெல்லாம் நல்லபடியாக தேவலை ஆயிடுச்சு. சரிங்க வைத்தியரையா. காசு எம்பிட்டுன்னு சொன்னீங்கன்னா இருக்கட்டும்யா. அதனால என்ன இருக்கு?
அது எப்படி வைத்தறியா? காய்ச்சன்னு உள்ளேக்கு போய் கையை பிடிச்சி பார்க்கலைன்னா கூட டாக்டர் மாருக 500 1000ன்னு பீஸை பிடுங்கிக்கிட்டு தான் விடுறாங்க. நம்மளுக்கு சரியாகுதோ சரியாகலையோ வாங்குற காசை வாங்கிக்கிறாங்கல்ல. நீங்கள் உசுரை காப்பாற்றி கொடுத்துருக்கியே, உங்களுக்கு பீஸ் கொடுக்கலைன்னா நல்லா இருக்காது, அம்மாவுக்கும் தேவலையாகாது. இந்தாங்கய்யா 500 ரூபா இருக்கு, வச்சுக்கிறங்க. அட என்னப்பா நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. வச்சுக்கிறங்க வைத்தியரையா, நீங்கள் பார்த்த வேலைக்கான கூலி தானே, நான் என்ன சும்மாவா கொடுக்குறேன், பிடிங்க. அட என்னப்பா நமக்குள்ள. சரி, என் புள்ள மாதிரி கொடுக்குற, வாங்கிக்கிறேன். வைத்தியரையா, 5 மக்களை பற்றா 5 நம்மளுக்கு நல்லது கெட்டது பார்க்கல. இன்னைக்கு நம்ம அனாதையாக நிற்கிறமேனு ஒரு காலம் நினைக்காதீங்க. உள்ளூருக்குள்ளே நீங்கள் பெறாத உள்ள சுப்பிரமணின்னு ஒருத்தன் இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் என் வீட்டுக்கு வாங்க, என் கதவை தட்டுங்க. என்னால் முடிஞ்சதை என் கையில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? மறந்துடாதியே, எதையும் நினைச்சு மனசை விட்டுறாதியே. இருக்கிற வரைக்கும் உழைச்சி திம்போம், முடியாத அன்னைக்கு பார்த்துக்குருவோம். இந்த ஊர் இருக்குது, ஊர் மக்கள் இருக்கான், அப்படியெல்லாம் உங்களை விட்டுற மாட்டேன். சரிதானா? ஐயா சுப்பிரமணி, தாகத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுத்தாலே பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த வைத்தியனுக்கு உன் வார்த்தை ரொம்ப பெருசாக இருக்கியா. இந்த வார்த்தை எனக்கு போதும், நீ எதுவும் எனக்கு செய்ய வேணாம் சாமி. நீ நல்லா இரு. 100 ஆயுசுக்கு அந்த ஆண்டவன் உனக்கு ஆயுசை போட்டு நோய் நொடி இல்லாத வாழ்வே கொடுக்கணும். நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. நான் போயிட்டு வரவா? சரிங்க வைத்தியரே, பார்த்து போயிட்டு வாங்க. இளைச்சவனை பார்த்து எறும்புக்கு திண்டாட்டமா, கொளுத்தவனை பார்த்து கொசுக்கு கொண்டாட்டமாங்கிற கதையா? பெத்தவளை பார்க்க இங்கே துப்பு இல்லை, மற்றவங்களுக்கு நீங்கள் ஓடுறீங்களாக்க? ஆமாம் ஆமாம், பெத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் சரிதானே, பார்க்காம இழுத்து கோடியில் தானே போட்டிருந்தேன். அதனால தான் வைத்தியர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. நான் போய் பொண்டாட்டி உள்ளையில பார்த்து 3 நாள் ஆச்சு, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். மத்தியானத்துக்கு சொல்லிட்டாரேங்கிறதுக்காக இழுத்து போட்டு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம். அன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பா, நான் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில்